இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க மேட்டூர் டேம். இங்கே டெம்பிள் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குதுன்னு. இங்கே தான் மேட்டூர் டேம் தண்ணி வர ஏரியா. தண்ணி எப்படி ஓடியாரு பார்த்துக்கோங்க. பாருங்கள் மரம் எப்படி, கல் எப்படி இருக்குது, தரமாக இருக்குது பிளேசஸ்ஸு. தண்ணி வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. தண்ணி கம்மியாக இருக்குன்னா தண்ணி அடைச்சிருக்காங்க. தண்ணி இன்னும் ஃபுல்லாக இதாகலை. தண்ணி வந்து அந்த இடமே தண்ணி எப்படி இருக்கா, சும்மா தண்ணி மேலட்டுமா தண்ணி ஃபுல்லாக வரும்போது தண்ணி எவ்வளோ தண்ணி மேலே இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தா அந்த இருக்க மாதிரி கூட தெரிய மாட்டேங்குது. தண்ணியில் வந்து அந்த கல் கூட தெரியாது. அந்த தண்ணி வர ஏரியா மட்டும் தெரியும். அங்கே ஒருத்தர் நடந்து போய்கிட்டு கிடக்குறாரு. யாருங்க நடந்து போகிறாரு? அவர் எதுக்குங்க போகிறாரு தெரியலையே. ஒருத்தர் தண்ணிக்குள்ளதுக்கு இறங்கிட்டு இருக்காரு அவரு. தண்ணி வர ஏரியாவுக்குன்னு தண்ணி எடுத்துட்டு ஓடி வரும். தண்ணி தான் நமக்கு வர்ற தண்ணி. இந்த டேமில் இருந்தால் இப்போ நமக்கு தண்ணி வர்ற ஏரியா. இது வந்துட்டு இங்கேருந்து அந்த இதுக்கு போகும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பவர் பிளான்ட்டுக்கு போகிற தண்ணி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்டூர் ஏரியா. இன்றைக்கி வந்து இப்போ மேட்டூர் வந்தது, ஓரளவுக்கு மேட்டூர் டேம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ அதே சுற்றி பார்க்க முடிஞ்சது இங்கே எங்களால். மேட்டூர் பார்த்துக்கு பயங்கரமாக இருக்குண்ணா. டேம் தண்ணியெலாம் பார்க்கும்போது மேட்டூர் பயங்கரமாக இருக்குது பாருங்களேன்.